ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்ஸ்டா குர்தா ஹால் வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் பாட்டம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, பாட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நானுமே குர்தா வாங்குவேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாட்டமே வாங்க மாட்டேன். அது என்னன்னு தெரியல, வாங்கணும்னு தோன்றதில்ல. ஒன்று இருக்கிற லெகிங்ஸை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கவே இருக்குது ஜீன்ஸு, அதை வச்சு நான் காலத்தை ஓட்டிடுவேன். யாரெல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டதுனால நான் அமேசானில் சில ப்ளாசோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடய ஸ்டிச்சிங், குவாலிட்டி, மெட்டீரியல் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவை நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது நான் வந்து 5 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளால் சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வைட் லெக் ஜீன்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாசோலாம் காமிச்சிட்டு இது எப்படி இருக்குன்னு வேர் பண்ணி கடைசியில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது வைட் லெக் பிளாசோ. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியோரா. நான் வந்து எம்மு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆஃப் ஒயிட் கலர் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பெல்ட் கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. கிளாத்துமே பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன். இந்த பேண்ட்டுக்கு 2 பக்கத்துலேயுமே பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டிச்சிங், குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட அகலம் பாருங்க எந்த அளவுக்கு வைடா இருக்குன்னு. லென்த்துமே நல்லாவே இருந்தது. இந்த பேண்ட்டோட ஸ்டிச்சிங், மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து பாட்டமை நான் இது வரைக்கும் ஆன்லைனில் வாங்கினதே இல்லைங்க. முதல் முறையாக நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பேண்ட்டுக்கு என்னோட மார்க் 10/10 நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதில் நிறைய கலர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல உங்களுக்கு நான் அகலம் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு வைடா இருக்குன்னு. இந்த பேண்ட்டோட பிரைஸ் 499 ருபீஸ். இந்த பிரைஸுக்கு இந்த பேண்ட்டு செம்ம ஒர்த்துங்க. ரெண்டாவதா நான் காமிக்கிறது ட்வின் பேர்ட்ஸ் பிராண்ட் தான். இதுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இதை வாங்கியிருந்தேன். நான் இன்ஸ்டோரில் குர்த்தா வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்ச் ஆகுன்றதுக்காக தான் நான் இந்த மெரூன் கலர் வாங்கியிருந்தேன். இதோட சைஸ் மீடியம் சைஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599 ருபீஸ். இதோட லென்த்துமே நல்லா தான் இருந்தது. இந்த பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தான். அதே மாதிரி பேக் சைட்லையும் எலாஸ்டிக் தான் கொடுத்துருந்தாங்க. இடுப்போட சைஸ் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சது. போட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த பேண்ட்டுக்கு ஒரு பக்கம் தான் பாக்கெட் இருந்தது, இன்னொரு பக்கம் பாக்கெட் இல்லவே இல்லை. பேண்ட்டோட அகலமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாலாம் இல்லை, மீடியமாக தான் இருந்தது. இந்த பேண்ட்டோட ஸ்டிச்சிங், குவாலிட்டி எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ஆனால் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து ரயான் மெட்டீரியல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த பேண்ட்டோட குவாலிட்டியும் ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பேண்ட்டுக்கு என்னோட மார்க் 10க்கு 7 கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தது டிஜிட்டல் ஷாப்பிங்கிற பிராண்டு தான். சைஸ் வந்து மீடியம் சைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399 ருபீஸ். இதுவும் அதே மாதிரி தான், நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. இது வந்து காட்டன் ஃபார்மல் ட்ரௌசர். நான் வந்து இன்ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு குர்தாக்காக தான் இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் நேரில் பார்த்த பிறகு ரொம்பவே கலர் டார்க்காக இருந்தது. கண்டிப்பாக அந்த குர்தாக்கு இது மேட்ச் ஆகும்னு எனக்கு தோணவே இல்லை. இந்த பேண்ட்டோட லென்த் நல்லாவே இருந்தது. பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஃபார்மல் ட்ரௌசருங்கிறதுனால 2 பக்கத்துலேயும் ஃப்ளீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் பெல்ட்டும் பேக் சைடு எலாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த பேண்ட்டோட இடுப்பு சைஸுமே பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக தான் இருந்தது. நம்ம எப்போவுமே வாங்குகிற சைஸை விட இதுக்கு ஒரு சைஸ் பெருசாக வாங்கினா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பேண்ட் பியோர் காட்டன், ஆனால் ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தது. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருந்தது. இந்த பேண்ட்டுக்கு 2 பக்கத்துலேயுமே பாக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பேண்ட்டோட அகலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மீடியமான உடம்பு இருக்கிறவங்களுக்கு இது ஓகே. கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பேண்ட்டோட ஸ்டிச்சிங்கும் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்வேன்.
மூணாவதா நம்ம பார்க்க போறது பிளாக் கலர் ரெகுலர் ஃபிட் பேண்ட் தான். இந்த பேண்டோட பிராண்ட் பாய்ஸ்ட். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான். பேண்டோட மெட்டீரியல் லினன் கிளாத். இந்த கிளாத்தோட குவாலிட்டி, மெட்டீரியல் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இந்த பேண்டோட லென்த்துமே நல்லாவே லென்த் குடுத்திருந்தாங்க. பேண்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட் குடுத்திருந்தாங்க. பேக் சைட்ல எலாஸ்டிக் குடுத்திருந்தாங்க. இந்த பேண்டோட இடுப்பு சைஸுமே பார்த்தா கொஞ்சம் சின்னதா தான் தெரியுது. நம்ப வாங்கணும்னா, எப்பவுமே நம்ப வாங்குற சைஸ விட ஒரு சைஸ் இதுக்கு பெருசு வாங்கியே ஆகணும். இந்த பேண்ட்டுக்கு 2 பக்கத்துலயுமே பாக்கெட்ஸ் குடுத்திருந்தாங்க. இதோட பிரைஸ் ₹459. இதுல பிளாக்கு, ஒயிட் 2 கலர் தாங்க அவைலபிள் இருக்கு. பேண்டோட பாட்டம்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு தான் அகலம் இருந்தது. இந்த மீடியம் சைஸ் போடுறப்போ எனக்கு இடுப்பு கொஞ்சம் டைட்டா தான் இருந்தது. இத நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு லார்ஜ் தான் வாங்க போறேன். இந்த பேண்ட்டுக்கு என்னோட மார்க் 10/10 கண்டிப்பா குடுப்பேங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது குவிஷ் அப்படிங்கிற பிராண்ட் தான். இதுல 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஒயிட்டு, ஆஃப் ஒயிட்டு, பிளாக். நான் வந்து பியூர் ஒயிட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேண்டோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஃபிட். சைஸ் வந்து இதுக்குமே நான் மீடியம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த துணிய கையில பிடிக்கும்போது, அப்பா! எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த பேண்ட்டுக்குமே ஃப்ரண்ட்ல பெல்ட்டும், பேக் சைட்ல எலாஸ்டிக்கும் குடுத்துருக்காங்க. பேண்ட்டுக்கு 2 பக்கமுமே பாக்கெட்ஸ் இருந்தது. இந்த பேண்ட்டோட மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன். கையில தொடும்போதே அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததுங்க. எனக்கு இந்த பேண்ட்டோட மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பேண்ட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைடாலாம் இல்ல. மீடியமா தான் இருந்தது. ஆனா நம்ம போடுறப்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. கீழ பாருங்க பாட்டம்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு. நிஜமா சொல்றேங்க. நம்ம கடையில பார்த்து வாங்குனா கூட இந்த மாதிரி ஒரு பேண்ட்ட நம்ம வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த பேண்ட்டோட குவாலிட்டியும், ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த பேண்ட்டோட பிரைஸ் ₹498. இந்த காசுக்கும், இந்த பேண்ட்டோட குவாலிட்டிக்குமே ரொம்ப ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பேண்ட்டுக்கு என்னோட மார்க்ஸ் கேட்டீங்கன்னா, 10க்கு 10 அப்படியே கண்ண மூடிக்கிட்டு நான் குடுத்துருவேன். இந்த பேண்ட்ட வாங்குறதுக்கு நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. நம்மகிட்ட ஒரு ஆஃப் ஒயிட், ஒயிட், மெரூனு, பிளாக்கு, ப்ளூவு இந்த பேசிக் கலர் இருந்தா போதும். நம்ம நெறைய குர்தாக்கு மேட்ச் பண்ணலாம். கடைசியா நான் உங்ககிட்ட காமிக்க போறது இந்த பிளாக் வைட் லெக் ஜீன்ஸ் தான். இது வந்து நான் மிந்த்ரால ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட பிராண்ட் வந்து சசஃப்ராஸ். இந்த பேண்ட் ஹை ரைஸ் பேண்ட் தான். பேண்ட்டுமே நல்லா ஸ்ட்ரெச்சபிள் இருந்தது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ். இதோட பிரைஸ் 777க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த பேண்ட்ட நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, ஆஃபர் இருக்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன்னா, இப்ப இந்த பேண்ட்டோட பிரைஸ் ₹1000 கிட்ட இருக்கு. டீனேஜ் பிள்ளைங்களுக்கு கிராப் டாப்புக்கு இந்த பேண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பேண்ட்டோட குவாலிட்டியும், மெட்டீரியலும், ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இந்த பேண்ட்டோட லென்த் ரொம்பவே அதிகமா இருந்தது. கண்டிப்பா இதோட ஹைட்ட ஆல்டர் பண்ணி தான் நான் போட முடியும். ஏன்னா, எனக்கு இது உயரம் அதிகமாவே இருக்கு. சரி வாங்க இந்த பேண்ட் எல்லாமே நான் போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்ப நான் போட்டிருக்கிறது ஆஃப் ஒயிட் வைட் லெக் பிளாசோ தான். எந்த அளவுக்கு வைடா இருக்கு பாருங்க. நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. இதோட உயரமும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த பேண்ட்டோட இடுப்பு சைஸ் எனக்கு ரொம்பவே கரெக்ட்டா இருந்ததுங்க. இந்த பேண்ட்டுக்கு நான் போட்டிருக்கிற குர்தா வந்து நான் வெஸ்ட் சைட்ல வாங்குனது. இது பியூர் காட்டன் குர்தா. இந்த குர்தாக்கு இந்த பேண்ட்டு ரொம்பவே சூப்பரா மேட்ச் ஆச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெரூன் கலர் தான் பார்க்க போறோம். இந்த பேண்ட்டோட உயரமும் எனக்கு கரெக்ட்டா தான் இருந்தது. ஆனா ரொம்ப வைடா இல்லாம மீடியமா தான் இருந்தது. இது ரயான்ன்றதுனால கண்டிப்பா இது ஷ்ரிங்க் ஆகும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நான் அப்பவே வீடியோல சொன்ன மாதிரி இது இடுப்புமே ரொம்ப டைட்டா இருந்தது. இதுல 2 பக்கம் எலாஸ்டிக் இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாவும் இல்ல. பாருங்க நான் இந்த குர்தாக்கு தான் நான் இந்த பேண்ட் வாங்கியிருந்தேன். 2மே கலர் ஒத்து போகவே இல்ல. அதனால நான் இப்போ போட்டிருக்கிற குர்தாக்கே இந்த பேண்ட்ட நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பேண்ட்டு எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம நல்லா உயரமும் இருந்தது.
இந்த பேண்ட்டோட சைஸ் மீடியம் சைஸ் தான். ஆனா, இதுவுமே எனக்கு இடுப்பு டைட்டா தாங்க இருந்தது. இந்த பேண்ட்டோட ஷேப்பு, பேண்ட்டு எல்லாமே எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. கண்டிப்பா இந்த பேண்ட்ட நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு லார்ஜ் சைஸ் வாங்க போறேன். அது மட்டும் இல்லாம வேற கலரும் வாங்க போறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட போட்டு காமிக்கிறது லினன் பிளாக் கலர் பேண்ட்டு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு பாருங்க, இந்த பேண்ட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் அப்பவே சொன்ன மாரி இடுப்போட சைஸ் இது வந்து ரொம்ப சின்னதா இருந்தது. இந்த மீடியம் சைஸ குடுத்துட்டு நான் வந்து லார்ஜ் சைஸ் தாங்க வாங்க போறேன். கண்டிப்பா நீங்க இந்த குர்தாவோட பிராண்ட் கேட்பீங்க. இது வந்து W பிராண்ட். நான் இதுவுமே அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். அடுத்ததா நாம பார்க்க போறது பியூர் ஒயிட் ரெகுலர் ஃபிட் பேண்ட் தான். இந்த பேண்ட் எனக்கு வந்து ஃபிட்டிங் நல்லாவே இருந்தது. நான் நடந்து பார்க்கும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளும் இருந்தது. ஹைட்டுமே பாருங்க எனக்கு எந்த அளவுக்கு இருக்கு. இது நல்லா சாஃப்ட் காட்டனுங்கிறதுனால உடம்புல இருக்கிறதே இது தெரியல. இந்த ஒயிட் லெக் ஜீன்ஸுக்கு என்கிட்ட இருந்த ஷார்ட் குர்த்தி தான் இதுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பேண்ட்டோட ஹைட்டும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. நல்லா உயரமானவங்க கூட இந்த பேண்ட்ட போடலாம். இப்ப இதே பேண்ட்டுக்கு நான் டாப்பை இன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பேண்ட்டுக்கு கிராப் டாப் போட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் அத போடுறதில்லங்கிறதுனால தான் நான் இந்த டாப்ப போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.